சிங்கப்பூர்ல வருஷத்துக்கு 6.5 லட்சம் வரைக்கும் நிதியுதவி. சோம்பேறித்தனத்துக்கு இடமில்ல, முன்னேற துடிக்கிறவங்களுக்கு கொட்டிக் கொடுக்கிற அரசு. வெறுமனே இலவசங்கள அள்ளித் தெளிக்காம, கஷ்டப்படக்கூடிய மக்கள் தங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்க உழைச்சா, அவங்களுக்கு பொற்காலத்தை உருவாக்கி கொடுக்கறதுல சிங்கப்பூர் அரசுக்கு நிகர் உலகத்திலேயே யாரும் இல்ல. அந்த வகையில குறைஞ்ச வருமானம் கொண்ட காம்ப்ளிக் பிளஸ் குடும்பங்களுக்கு வருஷத்துக்கு 6,50,000 வரைக்கும் நிதியுதவி வழங்கக்கூடிய அதிரடி திட்டங்களை சமூக அப்புறம் குடும்ப மேம்பாட்டு அமைச்சகம் இப்போ அறிவிச்சிருக்கு. காம்ப்ளிங்க் கம்யூனிட்டி லிங்க் பிளஸ் அப்படிங்கிறது சிங்கப்பூர் அரசாங்கத்தோட ஒரு அற்புதமான சமூக பாதுகாப்பு திட்டம். இது குறிப்பா வாடகை வீடுகள்ல வசிக்கக்கூடிய குறைஞ்ச வருமானம் கொண்ட குடும்பங்களுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த குடும்பங்கள் வறுமையிலிருந்து நிரந்தரமா மீண்டு பொருளாதார ரீதியா தற்சார்பு அடையணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். வெறுமனே நிதி உதவி மட்டும் கொடுக்காம ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பிரத்யேக வழிகாட்டி நியமிக்கப்பட்டு அவங்க முன்னேறதுக்கான ஊக்கத்தையும் ஆலோசனைகளையும் வழங்குறது இதோட சிறப்பம்சமாகும். முன்னேறணும் அப்படிங்கிற வெறி இருந்தும் பண வசதி இல்லாத 18 இருந்து 39 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சிங்கப்பூர் அரசு அரணா நிக்குது. அவங்களோட கல்வியை தொடர்ந்தா ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் சுமார் 31,000 ஊக்கத்தொகையா வழங்கப்படும். இது மட்டும் இல்லாம படிப்பு காலத்துல ஏற்படக்கூடிய வருமான இழப்பை சமாளிக்க அடிப்படை வாழ்க்கை செலவுகளையும் அரசே ஏத்துக்கும். ஐடிஇ, பாலிடெக்னிக், டிப்ளமோ இல்லனா அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்கல்வி படிப்புகள்ல சேர்றவங்களுக்கு 3 வருஷங்கள் வரைக்கும் இந்த சலுகை உண்டு. முயற்சி உங்களுடையது, முதலீடு எங்களுடையது அப்படிங்கிற சிங்கப்பூரோட தார்மீக கொள்கை இங்க நிரூபிக்கப்பட்டிருக்கு. குழந்தைகளோட ஆரம்ப கால கல்விதான் ஒரு நாட்டோட பலம். அதனால காம்ப்ளிங்க் பிளஸ் குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் பாலர் பள்ளியில சேர்ந்தா அவங்களோட மேம்பாட்டு கணக்குல 500 சிங்கப்பூர் டாலர்ஸ் உடனடியா வரவு வைக்கப்படும். குழந்தைகள் ஒழுங்கா பள்ளிக்கு போகிறத ஊக்குவிக்க 75% வரிகை இருந்தா ஒவ்வொரு காலாண்டுக்கும் 250 சிங்கப்பூர் டாலர்ஸ் வழங்கப்படும். இதுல ஒரு பகுதி ரொக்கமாவும் இன்னொரு பகுதி சேமிப்பாவும் கொடுக்கப்படும். குடும்பமா உழைச்சு வருமானத்தை உயர்த்துறவங்களுக்கு சிங்கப்பூர் அரசு கூடுதல் போனஸ் வழங்குது. ஒரு குடும்பத்தோட மாச வருமானம் 2,000 சிங்கப்பூர் டாலர்ஸ் இல்லனா அதுக்கு மேல இருந்தா அந்த குடும்பத்துக்கு ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் 1,250 சிங்கப்பூர் டாலர்ஸ் ஊக்கத்தொகை வழங்கப்படுது. இதுல 500 சிங்கப்பூர் டாலர்ஸ் நேரடி ரொக்கமாவும் 750 சிங்கப்பூர் டாலர்ஸ் அவங்களோட சிபிஎஃப் சேமிப்புலையும் சேர்க்கப்படும். இது மூலமா மக்களோட இன்றைய தேவையும் நாளைய பாதுகாப்பும் ஒரே நேரத்துல உறுதி செய்யப்படுது. 2027 வருஷத்துல இருந்து 25ல இருந்து 39 வயசு இருக்கக்கூடிய காம்ப்ளிங்க் பிளஸ் குடியிருப்பாளர்களும் ஹெல்த்தியர் எஸ்ஜி திட்டத்துல இணைக்கப்படுவாங்க. இது மூலமா இலவச மருத்துவ பரிசோதனைகள், குறைஞ்ச விலையில மருந்துகள் அப்புறம் தடுப்பூசிகள் அப்படின்னு பல சலுகைகளை அவங்க பெறலாம். மக்கள் ஆரோக்கியமா இருந்தாதான் நாடு பலமா இருக்கும் அப்படிங்கறத உணர்ந்து சிங்கப்பூர் அரசு இந்த தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்தி வருது. மொத்தத்துல ஒரு தகுதியான காம்ப்ளிக் பிளஸ் குடும்பம் கடினமா உழைச்சு பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி அவங்களோட திறமைகளை வளர்த்துக்கிட்டா வருஷத்துக்கு 10,000 சிங்கப்பூர் டாலர்ஸ் வரைக்கும் அரசோட சலுகைகளை பெற முடியும். முன்னேற துடிக்கிறவங்களை கை கொடுத்து தூக்கி விடுறதுல சிங்கப்பூர் எப்பவுமே முதலிடம் அப்படின்னா அது மிகையாகாது.